உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிபி, சுகர், கேன்சர், போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கான அவேர்னஸ் டே தான் இன்னைக்கு. February 22 நேஷ்னல் ரெக்ரியேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் டே. ஷார்ட்டாக சொல்லணும்னா நேஷ்னல் REC டே அப்படின்னு சொல்லணும். இந்த டேவை ஸ்போர்ட்ஸ் டே நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். இந்த ஸ்போர்ட்ஸ் டே எது கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டே வைப்பாங்க. அந்த ரெண்டு வாரம் வந்து கிளாஸ்லாம் நடக்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளாடுவோம், வாலிபால் நடக்கும், ஃபுட்பால் நடக்கும், அத்லெட்ஸ் எல்லாம் வந்து ஓடுவாங்க, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து நாட்பட குறைஞ்சிக்கிட்டே வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் காணாமலே போயிருக்கு. அதனால இப்போ வந்து யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிற பேச்சு நிறையா இருக்குது. அதுக்கு அவேர்னஸ் டே தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. இப்போது வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த ரெக்ரியேஷன், ஸ்போர்ட்ஸு, ஃபிட்னஸ்ஸு எல்லாமே ஜீரோ ஆகிருக்கு. இப்படி ஆகிறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது, மென்டல் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது, எமோஷனலி நமக்கு ரொம்ப கோவம் வருது, நம்ம கான்ஃபிடன்ஸ் லோ ஆகுது. இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வரைஞ்சிருப்போம், இல்லை சைக்கிள் ஓட்டியிருப்போம். அப்போல்லாம் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா ₹2, ₹1 கிடச்சதுலாம் பெரிய விஷயம். 1 hour போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவோம். இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ உள்ள பசங்களுக்குமே அது இல்லை. இப்போ 90s கிட்ஸ்லாம் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸே கிடையாது. கூட பின்னுவோம், இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒன் டைப் ஆஃப் ரெக்ரியேஷனாக வந்து ஒரு பொழுதுபோக்கு. இப்போ இருக்கிற பொழுதுபோக்கு ஒரே பொழுதுபோக்கு படம் பார்க்குறது, OTTயில் படம் பார்க்குறது, அப்படி இல்லைனா தேட்டரில் போய் படம் பார்க்குறது. இதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்சது. இப்போ ஐடி ஜாப்ஸில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வந்து வராங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்போ வேலையை விட்டுருங்க, வேலை தேடுங்கன்னா, இல்லை எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு இதே சம்பளத்துக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து திரும்பவும் சின்ன வயசில் மராத்தான் ஓடிட்டு இருந்தார். இப்போ மராத்தான் ஓடுறாரு, சைக்கிளிங் பண்ணுறாரு, ஸ்விம்மிங் போகிறாரு. இதெல்லாம் வந்து சர்டன் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அவர் சின்ன வயசில் பண்ணிகிட்டு இருந்தது, ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்தது. நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை நீங்கள் IAS ஆஃபீஸராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்களாம் வந்து ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சைக்காலஜிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி பேசணும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் தான் மீதி உங்கள் வாழ்க்கை லாங்குவிட்டி, அதாவது பல வருஷம் உயிரோடு இருக்க முடியும். நீங்கள் 70-80 வயசில் நீங்கள் உயிரோடு இருந்தீங்க அப்படின்னாலும் மற்றவங்க டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ சிம்பிள், நீங்கள் யோகாவோ ஜிம்மோ போய் உங்களுடைய ஒவ்வொரு மசில் தூண்டுறதுனால என்னெல்லாம் பலன் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ஒரு வாரத்தில் 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் ஒரு ஜிம்முக்கு போகிறதுனால வர பலன்கள், இல்லை யோகா பண்ணுறதுனால வர பலன்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இப்போ யாரை பார்த்தாலும் ஓவர் வெயிட்டு, சிவியர்லி ஓவர் வெயிட்டில் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஜிம்மோ இல்லைனா யோகா வந்து, இல்லை ஸ்விம்மிங் தான் போக பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்விம்மிங் போனீங்கனாலும் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் நடக்கும். லாங்குவிட்டி, நான் சொன்ன மாதிரி லைஃப் லாங்குவிட்டி நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம், இந்த ஜிம்முக்கு போய் மூச்சு வாங்க அந்த கார்டியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கார்டியோ பல்மரி எண்டூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் லங்ஸு, ஹார்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த துடிக்க விட்டோம் அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா ஹார்ட்டை சுற்றி கொலாட்ரல்ஸ் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நேச்சுரல் பைபாஸ் நடந்துடும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயமே வராது. போன் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஹை பிபி இருக்கவங்கலாம் பிபி நார்மல் ஆகிடும். இன்டைஜஷன், நிறைய பேர் இப்போ சும்மா ஏப்ப விடுறது, கேஸ் ரிலீஸ் ஆகுறது கண்ட நேரத்தில், இதெல்லாமே இருக்கும். ஸோ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது இருக்குது அப்படின்னா உங்களுடைய டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உட்காந்து வேலை செய்கிற மாதிரி தான். அதனால வந்து போஸ்டர் ப்ராப்ளம் வருது, லோ பேக் பெயின் வருது. ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டி இருக்கிறனால லோ பேக் பெயின் கம்மியாகும், உங்கள் லங்ஸ் ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் செக்ஸ் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னாலே உங்களுடைய வேலையில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய வாழ்க்கையோடைய தரம், உங்களுடைய வாழ்க்கை ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் மக்களே எல்லோரும் யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ரெக்ரியேஷன் இருக்கோ அது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களுடைய ஒவ்வொரு மசிலையும், முக்கியமாக ஹார்ட்டு, லங்ஸையும்
மூச்சு வாங்குற அளவுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி.